ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஃபஸ்னாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் டைம் என்ற சேனலை நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து நான் 200 கிராம்ஸ் கடலை மாவு எடுத்திருக்கிறேன். கடலை மாவு அப்படின்னு சொன்னால் ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக கடையில் எப்படி வாங்குறீங்களோ அதை எடுத்து டிரெக்டாக யூஸ் பண்ணலாம். அதில் 200 கிராம்ஸ்னால் 2 கப்ஸ் மாதிரி வரும். அதுக்கு வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட், பைகார்பனேட் சோடா அது ஒரு பிஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. அதோட வந்து கேசரி பவுடர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபுட் கலரிங் ஆரஞ்சு கலர் அது யூஸ் பண்ணலாம். அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் விட்டு இந்த மாதிரி டெம்பரேச்சரை செக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கணும், ஆயிலும் நல்ல ஹீட்டாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு வடி எடுத்து நாங்கள் கரைச்சி வச்சு பேட்டரை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எப்படியுமே 50% தான் நீங்கள் குக் பண்ணணும். காராசோ பண்ணுற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக பண்ணிட வேணாம். இது நாங்கள் வந்து சிரப்பில் போடுறதால 50% ஃப்ரை ஆகினா போதும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய ஹோல் இருந்த வடி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று, ரொம்ப பவுடர் ஆக்கிட வேணாம், ஒரு சுற்றுனீங்கன்னா போதும். இந்த மாதிரி பெருசுமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு நாங்கள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி கீ யூஸ் பண்ணுறேன். நார்மலாக பூந்தி லட்டுக்கு நிறைய கீ யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொன்னால் நாங்கள் பேட்டர் பொரிக்கிற நேரமே அதுக்கும் அது தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். இப்போ ஃபைனலாக தான் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டுமே தான் நான் கீ யூஸ் பண்ணுறேன். இதில் cashew நட்ஸையும் ப்ளம்ஸையும் பொரித்து நாங்கள் அதோட சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஸ்வீட்டுக்கு கீ யூஸ் பண்ணுறப்போ ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். ஏர்லியாக போட்டிங்கன்னு சொன்னால் அது எல்லாமே அப்சர்வ் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்மெல் காணாமல் போயிடும். இந்த மாதிரி ஃபைனலாக ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் போட்டாலும் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நான் 225 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் குறைவாக வேணுமானா ஒரு 25 கிராம் குறைச்சி ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் 3 ஏலக்காய் போட்டு நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் யோசிக்கலாம் சுகர் சிரப்புக்கு என்னத்துக்கு இவங்க இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணுறாங்கன்னு. நான் கிரைண்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, இந்த ஏலக்காய்க்காக தான். ஏலக்காய் நாங்கள் பவுடர் பண்ணோன்னா நிறைய குவான்டிட்டி தேவைப்படும். இதண்டா எங்களுக்கு ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சாலும் இந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும், வீடே மணக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். நான் ஏற்கனவே நான் வீடியோஸில் இந்த டிப்ஸ் நான் சொல்லித்தான் இருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கிறேன். அதோட 3 drops ரோஸ் எசன்ஸ். இந்த பச்சை கற்பூரம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வெளியில் ஸ்வீட் ஷாப்லாம் வாங்கினா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது இது தான் கொடுக்குறது. அதை சேர்த்துக்கோங்க, கட்டாயம் சேர்த்துக்கோங்க. சுகரை இந்த மாதிரி 2 விரலில் பிடிச்சி பாருங்கள். ஒரு நூல் பதம்னு சொல்லுவோம், அந்த பதம் வந்த உடனே இறக்கிடுங்க. கொஞ்சம் கூட வச்சுருந்தாலும் கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ணிவிடும். இது தான் இம்பார்ட்டண்ட் ஸ்வீட்டுக்கு. அந்த ஸ்டெப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது எல்லா அவ்வளோ சிறப்பையுமே நான் இதில் சேர்த்துட்டேன். எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. பட் நான் செஞ்ச குவான்டிட்டி கணக்காக இருந்துச்சு. நான் முழு சிறப்பையுமே இதுக்கு விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே விட்டு செய்யுங்க. அது உங்களுக்கு சேஃப்டி. இப்போ இதில் வந்து நல்லா ஹீட்டாக தான் நான் சுகர் சிரப் ஊற்றி இருக்கிறேன். ஸோ நல்லா அப்சர்வ் ஆகட்டும். ஒரு 5 minutes மூடி வச்சிடலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தேவையான அளவுக்கு பால்ஸ் பிடிச்சிக்கொள்ள வேண்டியது தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ரீலங்கா ருபீஸ் 250 rupees எனக்கு காஸ்ட் ஆகிடுச்சு. 20 பால்ஸ் மாதிரி எனக்கு கிடச்சிது. இது நீங்கள் வெளியில் ஸ்வீட் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு லட்டுவே உங்களுக்கு 60 to 75 rupees காஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பியோர் கீ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ இது ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிட்றப்போ ஹாட்டாக இந்த மாதிரி எடுத்து வாயில் போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பால்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள், அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Fazna. Thank you.